வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, நிவேதிதா கதையின் நிறைவு பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். விமலா தலையை உயர்த்தி நிவேதிதா பக்கம் பார்த்தாள். நிவேதிதா, இவ்வளவு தூரம் எனக்கு யோசிக்க தெரியாது. சட்டுன்னு கோபம் வந்துடும். அந்த கோபத்தில் முன்பின் யோசிக்காமல் நடந்து கொண்டு விடுவேன். பிறகு மணிக்கணக்காய் பச்சாதாபப்பட்டு கொண்டிருப்பேன். சில சமயம் எனக்கு தோன்றும், வாசுவை நான் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அதற்கு தேவையான பொறுமை இருக்காது. மணிக்கணக்காய் கெஞ்சுவதை விட ஒரு அதட்டலில் வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று தோன்றும். அலுவலகத்தில் கூட இதே பழக்கத்தை தான் கடைபிடிப்பேன். உனக்குத்தான் தெரியுமே, அலுவலகத்தில் என்னை கண்டால் எல்லோரும் நடுங்குவார்கள் என்று. அந்த நடைமுறை எல்லாம் வீட்டில் உதவாது. வெளியில் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் குழந்தையை பொறுத்தவரை நீ ஒரு தாய் என்பதை மறந்து விடாதே. விமலா பெருமூச்சு விட்டு கொண்டே எழுந்தாள். தேங்க் காட், சற்று முன் அவன் அழுததை பார்த்தால் இந்த ஜென்மத்தில் நிறுத்துவான் என்று தோன்றவில்லை. வாய் வார்த்தையாலேயே அவன் அழுகையை நிறுத்தியதோடு பாலையும் குடிக்கும் விதமாக செய்துவிட்டாயே. மேஜை மீது இருந்த அலாரம் கடிகாரத்தை கையில் எடுத்து பரிசீலித்துக் கொண்டிருந்த வாசுவை பார்த்து, கடங்காரனே, கீழே போட்டுவிடப் போகிறாய் என்று கத்தினாள் விமலா. நிவேதிதா விமலாவின் காலை மிதித்தாள். இப்பொழுதுதானே சொன்னேன் கத்தக்கூடாது என்று. விமலா இயலாமையுடன் பார்த்தாள். மறந்து போய்விட்டேன் என்றாள் மென்மையான குரலில். வாசு கண்ணா, கீழே விழுந்தால் உடைந்து போய்விடும், அதை தொடாதே ராஜா. கெஞ்சுவது போல சொன்னாள். அப்படி வா வழிக்கு, நிவேதிதா சொன்னாள். 10 மணியாகிவிட்டது. வாசுவை என்ன செய்வது என்ற பிரச்சனை எழுந்தபோது நிவேதிதா சொன்னாள், ஆபீஸுக்கு போய் லீவ் போட்டுவிட்டு வா. மறுபடியும் லீவா? என் லீவ் கோட்டா முழுவதும் முடிந்து விட்டது. இனிமேல் லாஸ் ஆஃப் பே தான். பரவாயில்லை, இனிமேல் சொத்து சேர்த்து யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை. லீவ் போடு. நான் 11 மணி வரையில் இருக்கிறேன். நீ வந்த பிறகு கிளம்புகிறேன், நிவேதிதா சொன்னாள். விமலா கிளம்பி போனாள். அக்கா எங்க போயிருக்கிறாள்? வாசு கேட்டான். அவன் விமலாவை அக்கா என்றுதான் அழைப்பான். தொடக்கத்தில் அந்த அழைப்பு பெருமையாக இருந்ததால் அந்த விஷயத்தை அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை. மகனை திருத்த முயற்சியும் செய்யவில்லை. 20 நாட்களுக்கு முன்னால் தாய் இறந்து போனதாக தந்தி வந்ததும் விமலா கிளம்பி போனாள். பிறகு அங்கிருந்தே நிவேதிதாவுக்கு கடிதம் எழுதினாள். விமலா வாசுவின் விஷயத்தை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டது நிவேதிதாவுக்கு பிடிக்கவில்லை. வாசு நிவேதிதாவிடம் நன்றாக பழகிவிட்டான். உன் அம்மா சுவாமியிடம் பூஜை செய்வதற்காக போயிருக்கிறாள். பூஜை செய்யும் போது யாருடனும் பேசக்கூடாது இல்லையா? உன்னை சமர்த்தாக இங்கேயே இருக்க சொன்னாள். நிவேதிதா நயமாக சொன்னதை வாசு கவனமாக கேட்டுக்கொண்டான். அதன் பிறகு அவனுடைய பிடிவாதம் அழுகையெல்லாம் தானாகவே குறைந்து விட்டது. தினமும் ஒரு தடவை அம்மா எப்போ வருவாள் என்று மட்டும் கேட்பான். வேலைக்கார பெண் ஒருத்தியை அமர்த்தினார்கள். நிவேதிதா விமலா இருவரும் வீட்டில் இல்லாத போது அந்த பெண் வாசுவை கவனித்துக் கொள்வாள். விமலா எத்தனை முயற்சி செய்தாலும் வாசு அவளிடம் அவ்வளவாக பழக மறுத்தான். தொடக்கத்தில் விமலாவுக்கும் அவன் வீட்டில் இருப்பான் என்ற நினைப்பே இருக்காது. அலுவலகத்தில் இருந்து வந்த பிறகு முகத்தை அலம்பும் போதோ காஃபி குடிக்கும் போதோ அவனுடைய குரல் கேட்கும். விமலா முகத்தை அலம்பிக் கொண்டு வந்தால் டவலை எடுத்து வந்து நீட்டுவான். விமலாவின் மனம் என்னவோ போலாகிவிடும். அவனை அப்படியே தூக்கி கொண்டு கன்னத்தில் முத்தம் கொடுப்பாள். வாசு விமலாவின் இடுப்பில் இருந்து கீழே நழுவி ஓடி விடுவான். விமலா இப்படி செய்வது அவனுக்கு பிடிக்கவில்லை. இரவு வேளையில் நிவேதிதாவின் அருகில் சென்று கதைகளை சொல்ல சொல்லி கேட்பான். நிவேதிதாவும் பொறுமையாக தினமும் ஒரு கதையை சொல்வாள். கதையை கேட்டுக்கொண்டே தூங்கி விடுவான். வாசு உறங்கிய பிறகு விமலா அவனை தன்னுடைய கட்டிலின் மீது படுக்க வைப்பாள். ஒரு முறை பார்கவ் வந்தான். யார் இந்த பையன், துரு துருவென்று இருக்கிறானே, நிவேதிதா சொன்னாள். அடடா, விமலா ஏன் இவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறாள்? சந்தோஷமாக குடித்தனம் செய்து கொண்டிருக்கலாமே என்று வருத்தப்பட்டான். ஈகோவுக்காக சிலர் தங்களுடைய வாழ்க்கையை வியர்த்தமாக்கி விடுகிறார்கள். ஒரு தடவை கை நழுவி போனால் வாழ்க்கை மறுபடியும் கிடைக்காது என்று தெரிந்தும் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், நிவேதிதா சொன்னாள். நிவேதிதா பார்கவ் வாக்கிங் போகும்போது வாசுவையும் அழைத்து கொண்டு போவார்கள். பார்கவ் அவனை தூக்கிக் கொள்வான். வரும்போது அவனுக்காக சாக்லேட் பார் வாங்கி வருவான். யாராவது பார்த்தால் வாசு உங்களுடைய மகன் என்று நினைத்து கொள்வார்கள்.
உங்கள் இருவரையும் பார்த்தால் அப்படித்தான் நினைக்க தோன்றுகிறது என்றாள் நிவேதிதா. நினைத்து கொள்ளட்டுமே, பெற்றோர்களுக்கு அவர்கள் பெற்ற குழந்தைகள்தான் சொந்தம். என்னை போன்ற பிரம்மச்சாரிகளுக்கு ஊர் குழந்தைகள் எல்லோரும் சொந்தம் என்றான் பார்கவ். பார்கவ், நிவேதிதா வாசுவுடன் வாக்கிங் போய்விட்டு அப்பொழுதுதான் திரும்பி வந்திருந்தார்கள். வராண்டாவில் யாரோ உட்கார்ந்திருந்தார்கள். இருட்டாக இருந்ததால் யார் என்று சரியாக தெரியவில்லை. நிவேதிதா, யாரு என்று கேட்டுக்கொண்டே விளக்கை போட்டாள். சங்கரன் எழுந்து நின்று கொண்டான். நீங்களா? எப்ப வந்தீங்க? நிவேதிதா கேட்டாள். இப்பொழுதுதான் வந்தேன் என்றான். நிவேதிதா பார்கவ் பக்கம் திரும்பி, பார்கவ், இவர் விமலாவின் கணவர் சங்கரன் என்று அறிமுகப்படுத்தினாள். அறிமுகப்படலம் முடிந்த பிறகு சங்கரன் பார்கவ் கையில் இருந்த வாசுவை தூக்கிக் கொள்வதற்காக கைகளை நீட்டினான். வாசு வரவில்லை. முகத்தை திருப்பிக் கொண்டு பார்கவின் கழுத்தை இறுக்கமாக கட்டி கொண்டான். சங்கரனின் முகம் வாடிவிட்டது. வறட்சியாக புன்னகைத்தான். உங்க சிநேகிதி செய்த காரியத்தை பார்த்தீங்களா? மகன் தன் தந்தையையே அடையாளம் காண முடியாத நிலை. நான் ரொம்ப துரதிர்ஷ்டசாலி என்றான். உள்ள வாங்க. நிவேதிதா பூட்டை திறந்தாள். மூவரும் சற்று நேரம் பொதுவாக பேசிக் கொண்டார்கள். பார்கவ் கிளம்புவதற்காக எழுந்து கொண்டான். நானும் கிளம்புகிறேன். சங்கரனும் எழுந்து கொண்டான். நீங்களும் கிளம்புவதாவது? விமலா வருகிற நேரம் ஆகிவிட்டது. உட்காருங்கள், நிவேதிதா சொன்னாள். நான் வாசுவை பார்க்கத்தான் வந்தேன், அவளுக்காக வரவில்லை. அப்படி சொல்லாதீர்கள். நீங்க வந்துவிட்டு போனதாக தெரிந்தால் அவள் ரொம்ப வேதனைப்படுவாள். வேதனையா? யாரை பற்றி சொல்கிறீர்கள்? விமலாவைத்தான். விமலாவுக்கு வேதனை என்றால் என்னவென்று கூட தெரியுமா? மற்றவர்களுக்கு வேதனையை தருவதுதான் அவளுக்கு தெரியும். அவள் வேதனைப்படுவதாவது? இந்த செய்தியை இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவன் குத்தலாக பேசியதை கேட்டு நிவேதிதா கோபித்துக் கொள்ளவில்லை. சங்கரன் சார், நீங்கள் அவள் அருகில் இருந்தால் நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கும். தொலைவில் இருந்து கொண்டு நீங்களாகவே கற்பனை செய்து கொள்வது சரியில்லை என்றாள். நீங்களும் என்னையே குற்றம் சாட்டுகிறீர்களா? ஆமாம், நீங்களும் அவளும் சிநேகிதிகள் இல்லையா? சிநேகிதியை விட்டு கொடுப்பீர்களா? சிநேகிதியாக இருப்பதால் தான் இவ்வளவு தூரம் சொல்கிறேன். நீங்க தவறாக நினைக்காவிட்டால் ஒன்று கேட்க விரும்புகிறேன். வாசுவை இப்படி வந்து ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு போனால் சரியாக போய்விடுமா? அதைவிட என்னால் என்ன செய்ய முடியும்? நீங்க நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம். என்ன செய்ய சொல்கிறீர்கள்? இந்த ஊருக்கு மாற்றல் வாங்கி கொள்ள சொல்வீர்கள், அதுதானே? அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். வாசுவை நீங்கள் அழைத்து செல்லுங்கள். அவனிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த மகாராணி சம்மதிக்க வேண்டாமா? நீங்க வாசுவை அழைத்து கொண்டு போனால் விமலா உங்களிடம் கட்டாயம் வருவாள் என்று தோன்றுகிறது. நிவேதிதா காஃபி கொண்டு வந்து தந்தாள். சங்கரன் காஃபி குடித்து கொண்டே யோசனையில் ஆழ்ந்து விட்டான். அதற்குள் விமலா வந்து விட்டாள். வாசல் கேட் அருகில் வரும்போதே வாசு அவள் அருகில் ஓடி வந்தான். அக்கா, யாரோ புது அங்கிள் வந்திருக்கார். குரலை தாழ்த்தி கொண்டு ரகசியமாக சொன்னான். புது அங்கிளா? யாரு நிவேதிதா? கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தவள் அங்கே சங்கரன் இருப்பதை பார்த்துவிட்டு அப்படியே நின்று விட்டாள். ஜென்ம விரோதியை பார்த்து விட்டது போல் முகத்தை திருப்பிக் கொண்டு விடு விடு என்று தன் அறைக்கு சென்று விட்டாள். சங்கரன் 10 நிமிடங்கள் காத்திருந்தான். விமலா வெளியில் வரவில்லை. நிவேதிதா கூடையை எடுத்துக்கொண்டு, இந்த கூடை பக்கத்து வீட்டுக்காரங்கள் உடையது, கொடுத்து விட்டு வருகிறேன் என்று மெல்லமாய் அங்கிருந்து நழுவிக்கொண்டாள். ஆன்ட்டி, நானும் வருகிறேன் என்ற வாசுவும் அவளுடன் கிளம்பினான். நீ இங்கேயே இருக்கண்ணா, தோ வந்து விடுகிறேன் என்றாள். நானும் வருவேன் அடம் பிடித்தான். நிவேதிதாவால் மறுக்க முடியவில்லை. வாசுவையும் அழைத்து கொண்டு அடுத்த வீட்டுக்கு போனாள். 1/4 மணி நேரம் கழித்து பக்கத்து வீட்டு மாமியுடன் பேசிக் கொண்டிருந்த நிவேதிதாவுக்கு தன் வீட்டில் இருந்து ரகளை சத்தம் கேட்டது. மாமி ஜன்னல் வழியாக நிவேதிதா வீட்டு பக்கம் பார்த்தாள். உங்க வீட்டுல என்ன சத்தம்? யாரோ கத்தி சண்டை போடுவது போல் தோன்றுகிறதே, யாரு? மாமி விஷயம் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் கேட்டாள். விமலாவுக்காக யாரோ வந்திருந்தார்கள். என்ன நடக்கிறதென்று தெரியவில்லை. நான் வருகிறேன். வாசுவை தூக்கி கொண்டு வேக வேகமாய் தன் வீட்டை நோக்கி நடந்தாள். நிவேதிதா கூடையை எடுத்துக்கொண்டு அடுத்த வீட்டுக்கு போன பிறகு சங்கரன், விமலா இருவரும் சண்டை போட்டு கொண்டார்கள். நான் வாசுவை அழைத்து கொண்டு போகிறேன். யார் வந்து தடுப்பார்கள் என்று பார்க்கிறேன். சங்கரன் குரலை உயர்த்தினான். வாசுவை அழைத்து கொண்டு போய் விடுவாயா? எப்படி அழைத்து கொண்டு போவாயோ பார்த்து விடுகிறேன். காலை ஒடித்து விடுவேன்
விமலாவும் குரலை உயர்த்தினாள். உன் திமிரு கொஞ்சம் கூட அடங்கவில்லை. நான் உயிரோடு இருக்கும் வரை அடங்காது. உன் காலடியில் நாயைப் போல் கிடப்பேன் என்று எதிர்பார்க்காதே. நான் செத்தால் ஒழிய உனக்கு புத்தி வராது. இப்போ உயிரோடு இருந்து என்னை தங்கத்தட்டில் தாங்குவது தட்டிகெட்டு போகிறது. சுகமான வாழ்க்கையை கடவுள் நெற்றியில் எழுதியிருக்க வேண்டாமா? என் தலையெழுத்தை பற்றி நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. உன் தலையெழுத்தை பற்றி யோசித்துக்கொள். மனைவி குழந்தை இருந்தும் இல்லாதவனைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ முட்டாள். என்னடி வாய்க்கு வந்தபடி பேசுகிறாய்? இழுத்து கன்னத்தில் ஒரு அறை கொடுத்தான். விமலா திரும்பி அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள். அவன் கற்சிலையாய் ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டான். பிறகு சுய நினைவு வந்தவனைப் போல் விமலாவை அடிக்கத் தொடங்கினான். விமலாவும் பின்வாங்கவில்லை. நிவேதிதா உள்ளே வந்தபோது இருவருக்கும் நடுவில் கைகலப்பு நடந்து கொண்டிருந்தது. நிவேதிதா ஓடி வந்து இருவரையும் பிரித்தாள். விமலா, என்ன இது? சங்கரன் சார், உங்களுக்கு இது நியாயமாக இருக்கிறதா என்று கேட்டாள். இருவரும் ஆவேசமாய் மூச்சு விட்டு கொண்டிருந்தார்கள். கடங்காரி, இந்த ஜென்மத்தில் உன் முகத்தில் விழிக்க மாட்டேன். புஸ் புஸ் என்று மூச்சு விட்டு கொண்டே சொன்னான் சங்கரன். பார்க்காட்டி போயேன், சனி விட்டது என்று நினைத்துக் கொள்கிறேன். அவிழ்ந்து விட்ட கூந்தலை முடிச்சு போட்டுக்கொண்டே சொன்னாள் விமலா. கையில் அணிந்திருந்த கண்ணாடி வளையல்கள் உடைந்து கையில் குத்தி ரத்தம் வேகமாக வெளியேறி கொண்டிருந்தது. அதை பார்த்துவிட்டு ஹோவென்று கதறினாள். நீ எனக்கு கணவனா? இல்லை இல்லை, ராட்சசன். இத்தனை நாட்கள் கழித்து வந்து என்னை அடித்து கொலை செய்யவா? தருந்திர பிணமே, நீ செத்தால்தான் என்னை பிடித்த சனி விலகும். தாலியை கழட்டி போட்டு நிம்மதியாக இருப்பேன். விமலா, என்ன பேசுகிறோம் என்று புரிந்துதான் பேசுகிறாயா? நிவேதிதா கத்தினாள். பாத்தீங்களா நிவேதிதா, என்ன பேச்சு பேசுகிறாள் என்று கேட்டீர்களா? நான் இந்த ஊருக்கு வந்தது எதற்காக என்று தெரியுமா? இந்த ஊருக்கு மாற்றல் கிடைக்குமா என்று ஹெட் ஆபீஸில் கேட்க வந்தேன். இப்படிப்பட்டவளுக்காக நான் வர வேண்டுமா? இவள் என் மனைவியே இல்லை, ராட்சசி, பிரம்ம ராட்சசி. எங்கள் இருவருக்கும் ஜாதக பொருத்தம் சரியாக இல்லையாம். என் தாய் மாமன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். சொல்லுவான் சொல்லுவான், ஏன் சொல்ல மாட்டான்? அப்படி சொல்லி இருவரையும் பிரித்து விட்டால் தன்னுடைய மகளை உனக்கு இரண்டாம் தாரமாக முடித்து விடலாம் இல்லையா? திக்குவாய்க்காரனுக்கு வேறு என்ன வேலை? பார்த்தீங்களா பார்த்தீங்களா, என் மாமாவுக்கு பேச்சு கொஞ்சம் தடுமாறும். அதற்கு போய் இப்படி சொல்லலாமா? பெரியவர்கள் சின்னவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் வாய்க்கு வந்தபடி அவன் இவன் என்று பேசலாமா? சங்கரன் சார், நீங்களும் இப்படி ஆவேசப்பட்டால் எப்படி? என்ன செய்ய சொல்றீங்க? விஷத்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டு விடலாம் என்றால் அதற்கும் துணிச்சல் இல்லாதவன். நிஜமாகவே நான் ஒரு முட்டாள்தான். சக்கரன் சார், ஒரு நிமிடம் இப்படி வந்து நாற்காலியில் உட்காருங்கள். உட்காருவதா? இனி ஒரு நிமிடம் கூட இங்கே இருக்க மாட்டேன், போகிறேன். சங்கரன் கோபமாய் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். இந்த ரகளை நடக்கும்போது வாசு நிவேதிதாவின் தோளில் முகத்தை புதைத்து கொண்டு விட்டான். நடுநடுவில் பயத்துடன் எட்டி பார்த்து கொண்டிருந்தான். சங்கரன் கிளம்பி போய்விட்டான். நிவேதிதா விமலாவின் அருகில் வந்தாள். விமலா, உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை என்றாள். கையில் பட்ட காயத்திற்கு மருந்து போட்டு கொண்டிருந்த விமலா அழுது கொண்டே, நீயும் என்னையே குற்றம் சொல்கிறாயா? சொல்லு சொல்லு. யார் என்ன திட்டினாலும் எனக்கு வேதனை ஏற்பட போவதில்லை. ஏற்கனவே என் மனம் கல்லா இறுகிவிட்டது. வாசுவை அழைத்து கொண்டு போக சொல்லி சங்கரனிடம் சொன்னதே நான் தான். நீயா? வியப்புடன் கேட்டாள் விமலா. ஆமாம், வாசுவை அழைத்து கொண்டு போனால் நீயும் வருவாய் என்று சொன்னேன். அப்படி சொன்னால் வாசுவிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வார் என்று ஆசைப்பட்டேன். வாசுவிடம் அந்த ஆள் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமா? எதற்கு? விமலா, சங்கரனுக்கு உன்னிடம் அன்பு இருக்கிறது. இல்லை என்று நீ சொன்னால் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அவருக்கு சில கொள்கைகள் இருக்கு. வாசு பற்றி விசாரித்து எனக்கு கடிதம் எழுதும்போது மறைமுகமாய் உன் விஷயத்தை பற்றியும் கேட்டு எழுதுவார். நான் என்ன செய்கிறேன் என்று துப்பறியும் ஆர்வமாக இருக்கலாம் இல்லையா? ஆர்வம் இல்லை, அக்கறை. டிசம்பர் மாதம் ரொம்ப பனியாக இருக்கும். அவளை ஸ்வெட்டரை வாங்கிக் கொள்ள சொல்லுங்கள். அவளுக்கு பிடிவாதம் கொஞ்சம் அதிகம். வேலையை தவிர வேறு எதுவும் நினைவு இருக்காது என்று எழுதியிருந்தார். தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று வருத்தப்படுகிறார். அவர் அருகிலேயே இருந்து நீ வேலைக்கு போனால் தனக்கு ஆட்சேபனை இல்லை என்று எழுதியிருந்தார். நிவேதிதா, என்னால் அந்த மாதிரி இருக்க முடியாது. எனக்கு நடிக்கவும் தெரியாது. எனக்கு எது சரி என்று படுகிறதோ வெளிப்படையாக பேசுவேன். எல்லா மனைவிமார்களைப் போல் கணவரிடம் என் உயிர் நீதான், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று காதல் வசனங்களை பேசி எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்ற காரியத்தை சாதித்து கொள்ளும் பெண் இல்லை நான். அப்படி இருந்தால் அது அந்த உறவுக்கு பெயர் தாம்பத்தியம் இல்லை, விபச்சாரம். கணவன் மனைவி என்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும்.
நான் வேலைக்கு போகிறேன் என்றால் அதை என் விருப்பமாக ஏற்றுக்கொண்டு மதிக்க வேண்டும். அதை விடுத்து குத்தலாக பேசலாமா? ஏன் எனக்கு மட்டும் அப்படி பேசத் தெரியாதா? எங்க இருவருக்கும் ஒத்து போகாது. வாசுவை ஹாஸ்டலில் சேர்த்து விடுகிறேன். எனக்கென்ன? என் வேலை எனக்கு எப்போதும் இருக்கும். தோ அந்த அகங்காரம் தான் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. வேலைக்கு போகலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் எல்லாமே அதுதான் என்று நினைத்தால் எப்படி? யார் மீதும் ஆதாரப்படாமல் தைரியமாக வாழ்வதற்கு தெம்பை கொடுப்பது வேலைதானே. அந்த லாஜிக் தான் சரியில்லை என்கிறேன். பணத்தை சம்பாதிக்கும் ஒவ்வொருத்தரும் இப்படி நினைக்க தொடங்கிவிட்டால் இனி குடும்பம் என்ற அமைப்பு இருக்குமா? இது போன்ற முட்டாள்களுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டு குடும்பம் என்று நடிப்பதை விட இப்படி தனியாக இருப்பதே நல்லது. சும்மா சும்மா முட்டாள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை முதலில் விடு. என்னால் விட முடியாது. அது நான் அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தை, அவ்வளவுதான். அதற்கு சீரியஸான அர்த்தம் எதுவும் இருக்காது. இதை கூட புரிந்து கொள்ளாதவர்கள் என் மனிதர்கள் எப்படி ஆவார்கள்? விமலா, இப்படி உட்கார்ந்து கொள். வாசுவின் முகத்தை ஒரு தடவை பாரு. உனக்கு தேவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வீடு என்ற அமைப்பு அவனுக்கு இருக்க வேண்டும். பெற்றவள் என்ற முறையில் அதை அமைத்து தருவது உன் பொறுப்பு. ஒப்புக்கொள்கிறாயா? இல்லை என்று நான் சொல்லவில்லையே. நானும் இதை பற்றி யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இத்தனை நாள் வாசுவுக்கு தொலைவாக இருந்து தவறு செய்துவிட்டேன். அவன் என்னிடமே இருந்தால் தந்தை எங்கே என்று எல்லோரும் கேட்பார்களோ என்று பயந்தேன். ஒரு கோழையைப் போல் நடந்து கொண்டேன். இப்போ எனக்கு தைரியம் வந்து விட்டது. வாசுவை என்னிடமே வைத்துக் கொள்வேன். என்னால் முடிந்தவரை ஒரு தாயாக என் கடமைகளை நிறைவேற்றுவேன். விமலாவால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. நீங்கள் எல்லோரும் என்னை பிடிவாதக்காரி என்று சொல்வது எனக்கு தெரியும். நான் உள்ளுக்குள் எவ்வளவு வேதனைப்படுகிறேன் என்று யாருக்கும் தெரியாது. ஏன் எனக்கு மட்டும் மற்றவர்களைப் போல் குடும்பம் குடித்தனம் என்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று இருக்காதா? வேலைக்கு போனால் பொருளாதார ரீதியா யார் மீதும் ஆதாரப்பட வேண்டியதில்லை என்ற எண்ணம் என் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. என் அபிப்பிராயங்களை மதிப்பவர்கள்தான் எனக்கு வேண்டியவர்கள். மற்றவர்களை நான் பொருட்படுத்த மாட்டேன். விமலா, வேலைக்கு போவதில் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாய்? வெறும் பணத்திற்காக மட்டும் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது, நிவேதிதா சொன்னாள். ஏன் என்று எனக்கும் தெரியவில்லை. பணத்திற்காக மட்டும் இல்லை, அது எனக்கும் தெரியும். சொல்லப்போனால் என் கணவருக்கு வரும் வருமானத்தில் சுகமாக சந்தோஷமாக இருக்க முடியும். விமலா யோசித்து கொண்டே சொன்னாள். என்னவோ நிவேதிதா, இதை பற்றி நான் எப்போதும் யோசித்ததில்லை. ஆமாம், நான் இவ்வளவு பிடிவாதமாக ஏன் இருக்கிறேன்? ஒரு கால் சின்ன வயதில் நடந்த நிகழ்ச்சி என் மனதில் இந்த பிடிவாதத்திற்கு நம்பிக்கைக்கு அஸ்திவாரம் போட்டிருக்க வேண்டும். என் சித்தியின் மகள் பத்மாவை நிறைய சீர்வரிசை கொடுத்து திருமணம் செய்து வைத்தார்கள். மாமியாரும் கணவனுமாய் சேர்ந்து அவளை பாடாய் படுத்தி வைத்தார்கள். ஒரு தடவை அம்மாவுடன் அவர்கள் வீட்டுக்கு போனேன். தான் படும் கஷ்டங்களை சொல்லி பத்மா ரொம்ப அழுதாள். அப்போ நான் ரொம்ப சின்னவள். கணவர் அவளை லட்சியம் படுத்த மாட்டானாம். மாமியார் ரொம்ப பொல்லாதவளாம். எப்போதும் திட்டிக்கொண்டே இருப்பாளாம். பெண்கள் நிறைய படிக்க வேண்டும் பெரியம்மா, விமலாவை நன்றாக படிக்க வைக்கணும் என்று சொன்னாள். சில வருடங்கள் கழித்து பத்மாவின் கணவர் இறந்து விட்டார். பத்மா பிறந்த வீட்டுக்கு வந்து விட்டாள். அண்ணன் அண்ணி அவளை மதிக்கவில்லை. பிறந்த வீட்டிலும் கஷ்டங்களைத்தான் அனுபவித்தாள். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பாள். உடல் நலம் சரியாக இல்லாவிட்டாலும் வீட்டு வேலைகளை அவள்தான் செய்ய வேண்டும். ஒரு நாள் அம்மா ஏதோ வேலையா என்னை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள். பத்மாவுக்கு நல்ல ஜுரம். அப்படியும் கல்லுரலில் மாவு அரைத்து கொண்டிருந்தாள். ஓய்வு எடுத்துக்கொள்ள கூடாதா என்று கேட்டால், ஜுரம் வந்தால் கூட ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டம் தனக்கு இல்லை என்றும் வேலைக்காரியைப் போல் உழைப்பதுதான் தன் வழி என்றும் அழுதாள். எனக்கு அழுகை வந்தது. விமலா, பெண்கள் சம்பாதிக்க வேண்டும், அவர்களுக்கு என்ற வருமானம் இல்லாவிட்டால் இதுதான் நடக்கும் என்றாள். அன்றிலிருந்தே என் மனதில் இந்த விஷயம் பலமாக பதிந்து விட்டது என்று நினைக்கிறேன். பணம் இல்லை என்றால் கணவனோ அண்ணன் தம்பியோ மதிக்க மாட்டார்கள். ஒரு பிடி சோற்றுக்காக இன்னொருத்தர் வீட்டில் மாடாக உழைப்பதை விட தற்கொலை செய்து கொள்வது நல்லது என்று எனக்கு தோன்றும். நிவேதிதா மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். வாசு நிவேதிதாவின் மடியில் தலையை வைத்து கொண்டு அப்படியே உறங்கிவிட்டான். 2 நாட்கள் கழித்து மாலை வேளையில் விமலா நிவேதிதா வராண்டாவில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பார்கவின் கார் வந்து நின்றது. முதலில் பார்கவ் இறங்கினான். பின்னாலேயே சங்கரனும் இறங்கினான். கணவனை பார்த்ததும் விமலா சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டு எழுந்து உள்ளே போகப் போனாள். நிவேதிதா கையை பிடித்து தடுத்து விட்டாள். விமலா, நில்லு. சங்கரன் உனக்காகத்தான் வந்திருக்கிறார். எனக்காகவா?
மறுபடியும் இங்கே பெரிய சண்டை ஒன்று நடக்கப் போகிறது. ஏற்கனவே எனக்கு வாய் நீளம் என்று சொல்லிவிட்டு வேகமாய் தன்னுடைய அறையை நோக்கி போய்விட்டாள். பார்கவ் நிவேதிதாவின் அருகில் நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். விமலா வேகமாய் உள்ளே போனதை கவனித்த சங்கரன், பார்த்தீங்களா, என்னை இப்படி அலட்சியப்படுத்திவிட்டு போவானேன்? நான் சமாதானமாக போக நினைத்தாலும் மூக்கை அறுப்பது போல் நடந்து கொள்வாள். சங்கரன் சார், உங்கள் மகன் மீது சத்தியம் செய்து என்னிடம் என்ன சொன்னீர்கள் என்று கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், பார்கவ் சொன்னான். நிஜம்தான், நான் தான் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்றான் சங்கரன். நிவேதிதா, கலாபவனில் பெயிண்டிங் எக்ஸிபிஷன் நடக்கிறது. நான் பார்க்க போகிறேன். நீயும் வருகிறாயா? பார்கவ் கேட்டான். ஷியோர். நிவேதிதா உடனே கிளம்பிவிட்டாள். காரில் போகும்போது நிவேதிதா சொன்னாள், அந்த சுற்று வட்டாரத்திலேயே இருக்க வேண்டாம் என்று என்னை இப்படி அழைத்து வந்து விட்டாய். அவர்கள் இருவரும் சண்டை போட்டு கொண்டால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்களோ என்னவோ. உனக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். நான் சங்கரனிடம் இது விஷயமாக நிறைய பேசிவிட்டேன். விமலாவின் மனதில் பத்மாவின் வாழ்க்கை ஏற்படுத்திய பாதிப்பை பற்றியும் சொன்னேன். சங்கரனும் விமலாவின் மன நிலைமையை புரிந்து கொண்டு விட்டார். இது தெரிந்தால் முன்பே என் போக்கை மாற்றிக்கொண்டிருந்திருப்பேன். தேவையில்லாமல் இருவரும் கஷ்டப்பட்டோம், வாசுவையும் கஷ்டப்படுத்தி இருக்கிறோம் என்றான். விமலா என்ன பேசினாலும் எவ்வளவு கோபித்து கொண்டாலும் சில நாட்கள் வரை ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்றும் பொறுமையுடன் இருப்பேன் என்றும் வாசு மீது சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறான். சங்கரனுக்கு கோபம் அதிகம்தான், ஆனால் நேர்மையானவன், பேச்சுக்கு கட்டுப்பட்டவன், பார்கவ் சொன்னான். போகட்டும், இனிமேலாவது அவர்களுடைய குடித்தனம் நன்றாக இருந்தால் அதுவே போதும். நிவேதிதா பெருமூச்சு விட்டாள். தாய் இறந்து போன பிறகு வாசுவை என்ன செய்வது என்று நினைத்த விமலாவுக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனையும் தீர்ந்து விட்டது. கணவன் மனைவிக்குள் எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மூன்றாம் மனிதர்களின் தலையீடு இல்லாமல் இருந்தால் சில சமயம் சட்டென்று ராசியாகி விடுவார்கள். சங்கரன் சொல்லி இருக்கிறான். அவனும் விமலாவும் சண்டை போட்டு கொண்டால் விமலாவின் தாய் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்யாமல் மகனுக்கு சப்போர்ட்டாக பேசுவாளாம். அதனால் விமலாவுக்கு தான் தவறு செய்கிறோமோ என்ற எண்ணமே வரவில்லை என்றான் பார்கவ். 1 மணி நேரம் கழித்து 2 பேரும் திரும்பி வந்தார்கள். விமலாவின் சூட்கேஸ் ஹாலில் இருந்தது. விமலா வாசுவை தூக்கி கொண்டிருந்தாள். சங்கரன் நிவேதிதா அருகில் வந்தான். நிவேதிதா, நான் இந்த ஊருக்கு மாற்றல் வாங்கிக் கொள்ளப் போகிறேன். அதுவரையில் லீவ் போட்டு விட்டேன். விமலா இதற்கு முன் தங்கி இருந்த வீட்டுக்கு குடிபோகப் போகிறோம். நான் விமலாவை அழைத்து கொண்டு போகிறேன் என்றான். விமலா நிவேதிதாவின் கைகளை பற்றி கொண்டாள். நிவேதிதா, என் வாழ்க்கையில் இதற்கு முன் எப்பொழுதும் நடந்திராத நிகழ்ச்சி இன்று நடந்தது. அவர் என்னை கோபித்துக் கொள்ளவில்லை, கெஞ்சி கேட்டு கொண்டார். நான் வருகிறேன் என்று சொன்னதும் அழுது விட்டார். அவருக்கு என் மீது விருப்பம் இருக்கு என்று இப்பொழுதுதான் புரிகிறது என்றாள். நீங்கள் இருவரும் உங்கள் நன்றியை வாசுவுக்குத்தான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும், நிவேதிதா சொன்னாள். போய் வருகிறோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம், சங்கரன் சொன்னான். நன்றாக இருக்கிறது. நடுவில் நான் என்ன செய்துவிட்டேன்? வெறும் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது. அதைவிட அதிகமாகவே செய்துவிட்டீர்கள். இதற்குத்தான் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நல்லவர்களின் சகவாசம் இருந்தால் நல்லது என்று. நாம் தவறான பாதையில் காலடி எடுத்து வைத்தால் சரியான வழிக்கு திசை திருப்புவது நண்பர்கள்தானே. உங்களை போன்ற சிநேகிதி கிடைத்தது விமலாவின் அதிர்ஷ்டம்தான், நானும் கூட என்றான். சங்கரன் புன்முறுவலுடன் அமைதியாக பேசியதை பார்க்கும்போது விமலாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நான் டூர் எங்கேயாவது போனால் விமலா மறுபடியும் உங்களிடம் வருவாள், சங்கரன் சொன்னான். கட்டாயம் என்றாள் நிவேதிதா. நிவேதிதா, நீ தனியலாகி விடுவாயே என்று வேதனையாயிருக்கிறது. விமலாவின் குரலில் வருத்தம் வெளிப்பட்டது. கவலையே படாதே விமலா. நேற்றே சரஸ்வதி என்னிடம் கேட்டாள், பேயிங் கெஸ்டாக வரட்டுமா என்று. அப்படியா? இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது, விமலா சொன்னாள். ஆன்டி, டாட்டா என்றான் வாசு. சமீபத்தில் தான் வாசு விமலாவை மம்மி என்றும் நிவேதிதாவை ஆன்டி என்றும் அழைக்க பழகி கொண்டான். நிவேதிதா தான் கற்றுக் கொடுத்தாள். வாசு விமலாவுக்கு நெருக்கமாகிவிட்டான். மூவரும் சேர்ந்து போவதை நிவேதிதா மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். தீபாவளி பண்டிகை வந்து விட்டது. ஆனந்த் பயணிக்கும் கப்பல் சென்னைக்கு வந்தது. ஆனந்த் விடுமுறையை எடுத்துக்கொண்டு ஹைதராபாத்துக்கு வந்தான். ஆனந்த் வரப்போகிறான் என்று தெரிந்ததும் பெங்களூரில் இருந்து பிரசாந்தியும் பாம்பேயில் இருந்து சாந்தி அவளுடைய கணவனும் வந்திருந்தார்கள். வீடு முழுவதும் சந்தடியாக இருந்தது. கடந்த 1 மாதமாய் பார்கவ் நிவேதிதா வீட்டுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்தான். சில சமயம் இங்கேயே உட்கார்ந்து கொண்டு
தன்னுடைய பேப்பர்களை எழுதி கொண்டிருப்பான். பாலு, எனக்கு இதுதான் வசதியாக இருக்கிறது. இதுதான் உன்னுடைய ஆபீஸ் என்று நினைத்துக்கொள், நிவேதிதா எடிட்டரிடம் சொன்னாள். ஷோர் என்றார் பாலு. குழந்தைகள் வந்தபோது நிவேதிதா பார்கவை சாப்பிட அழைத்திருந்தாள். விமலாவும் வீட்டில் இருந்தாள். விமலாவுக்கும் பார்கவுக்கும் அரசியல் விஷயத்தில் கொஞ்சம் கூட ஒத்து போகாது. இருவரும் காரசாரமாய் வாதம் செய்து கொள்வதை கேட்டுக்கொண்டிருந்தால் பொழுது போவதே தெரியாது. நிவேதிதா குழந்தைகளை அறிமுகப்படுத்தினாள். உங்க அம்மா அறிமுகப்படுத்தாமலேயே என்னால் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும், பார்கவ் சொன்னான். நாங்களும் அங்கிள் என்றாள் சாந்தி. சாந்தி பார்கவ் நண்பர்களாகிவிட்டார்கள். சந்தீப் பற்றி கேட்கவே தேவையில்லை. பார்கவை விட்டு நகர மாட்டான். அன்றுதான் தீபாவளி. நிவேதிதா தாம்பாளத்தில் அகல் விளக்குகளை ஏற்றி கொண்டிருந்தாள். சற்று தொலைவில் நின்ற பார்கவ் நிவேதிதாவையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்படி பார்க்கிறாய்? நிவேதிதா அதட்டுவது போல் கேட்டாள். குழந்தைகளிடம் பேசும்போது தாய் என்ற தோரணையில் பழகினாலும் பார்கவிடம் பேசும்போது நிவேதிதாவுக்கு அவளையும் அறியாமல் குழந்தை பருவம் நினைவுக்கு வந்துவிடும். சின்ன வயதில் தானும் அவனும் சேர்ந்து விளையாடியது, சண்டை போட்டு கொண்டது. சின்ன வயது பார்கவ் அவள் கண் முன்னால் நிற்பது போல் தோன்றும். உன்னை என்றான் பார்கவ். என்ன, புதிதாக தென்படுகிறேனா? ஆமாம், இத்தனை நாள் உன்னை பார்க்கும்போது உன்னுடைய ஒரு பகுதியை நான் பார்த்திருப்பது போல் தோன்றுகிறது. இன்று குழந்தைகளுடன் உன்னை சேர்ந்து பார்க்கும்போது பரிபூரணமாக பார்ப்பது போல் உணர்கிறேன். உன் குழந்தைகளை பார்க்கும்போது பண்புடன் பாசத்துடன் அவர்கள் பழகுவதை காணும்போது இந்த பூந்தோட்டம் நீ உருவாக்கியதுதானே என்று நினைத்து பெருமையாக இருக்கிறது. பார்கவ் ஒரு நிமிடம் கழித்து கம்மிய குரலில் மேலும் சொன்னான். வேதா, வாழ்க்கையில் நிறைய சாதித்து விட்டேன் என்று இத்தனை நாள் இருமாப்பு கொண்டிருந்தேன். இன்று உன்னை பார்க்கும்போது அந்த இருமாப்பு அடியோடு நசிந்து போய்விட்டது. பெரிதாக நான் என்ன சாதித்து விட்டேன்? நன்றாக படித்தேன், அவ்வளவுதானே. யாருக்கு என்ன உதவியை செய்திருக்கிறேன்? எனக்கு முன்னால் உன் தனித்தன்மை 1000 மடங்கு வளர்ந்து விட்டது போல் தோன்றுகிறது. உன்னை வாழ்த்த வேண்டும் என்றும் இரு கைகளையும் கூப்பி உன்னை வணங்க வேண்டும் என்றும் தோன்றுகிறது. புகழ்ந்தது போதும். நிவேதிதா புன்முறுவலுடன் தடுத்தாள். அகல் விளக்கை எடுத்து வாசலுக்கு பக்கத்தில் வைத்தாள். பார்கவ் இன்னொரு விளக்கை எடுத்து வாசலுக்கு மறுபக்கம் வைத்தான். அங்கிள், நீங்களும் வாங்க, பட்டாசுகளை கொளுத்துவோம். சாந்தி பார்கவை கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள். இருவருமாய் சேர்ந்து பெரிய புஸ்வானத்தை கொளுத்தினார்கள். நெருப்பு பூக்கள் உயரே எழும்பி சுற்றிலும் வெளிச்சத்தை பரப்பி கொண்டிருந்தன. பார்கவ் புன்முறுவலுடன் பார்த்து கொண்டிருந்தான். நிவேதிதா குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆரவாரத்தில் வாசலில் வந்து நின்ற காரை கவனிக்கவில்லை. காரில் இருந்து இறங்கி வந்த ஹேமா அண்ணா என்று அழைத்தாள். பார்கவ் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். நீ இவர்கள் வீட்டில் இங்கே? இவர்களை உனக்கு எப்படி தெரியும்? நிவேதிதாவின் குடும்பத்தில் ஒருவனாய் நின்றிருந்த பார்கவை பார்த்து கொண்டே கேட்டாள். எனக்கு தெரிந்தவர்கள். அது சரி, நீ சென்னையில் இருந்து எப்போ வந்தாய் என்று கேட்டான். சற்று முன்தான் வந்தேன். உன் வீட்டுக்கு போனால் வேலைக்காரன் நீ சிநேகிதர் வீட்டில் இருப்பதாக சொல்லி இந்த அட்ரஸை கொடுத்தான். புத்தக புழுவாக இருக்கும் உனக்கு புதிதாக கிடைத்த ஃப்ரெண்ட் யாராக இருக்கும் என்று யோசித்து கொண்டே வந்தேன். இவர்கள்தானா? ஹேமா நிவேதிதாவை இளக்காரமாக பார்த்தாள். உள்ளே வா ஹேமா, நிவேதிதா அழைத்தாள். வாசலுக்கு வந்தவளை வா என்று வரவேற்று உபசரிப்பது ஒரு இல்லத்தரசியின் கடமை. விருப்பம் இல்லாவிட்டாலும் ஹேமா உள்ளே வந்தாள். நிவேதிதா குழந்தைகளை அறிமுகப்படுத்தினாள். மூவரும் ஆரோக்கியமாய் பளபளவென்று இருந்தார்கள். அவர்களுடைய கண்களில் திருப்தி, மகிழ்ச்சி வெளிப்படையாக தென்பட்டன. ஹேமா நிவேதிதாவை, குழந்தைகளை, அந்த வீட்டை ஒரு தடவை பார்த்தாள். அன்று சாயம் வெளுத்து போன பிளவுஸுடன் ஃப்ராக் தைத்து கொள்வதற்காக தன் வீட்டு படியேறி வந்த நிவேதிதாவுக்கும் இந்த நிவேதிதாவுக்கும் எத்தனை வித்தியாசம்! நிவேதிதாவுக்கு இத்தனை அதிர்ஷ்டமா? தான் எத்தனை துரதிர்ஷ்டம் பிடித்தவள்! எதுவும் இல்லாவிட்டாலும் அவளுடைய வாழ்க்கை ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் இருந்தும் கூட தன் வாழ்க்கை இருளில் மூழ்கி கிடக்கிறது. அவள் செய்த புண்ணியம்தான் என்ன? தான் செய்த பாவம்தான் என்ன? சொந்த முயற்சியா? தன் வினை தன்னை சுடுகிறதோ? ஹேமாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பெற்ற மகள் இறந்து போய்விட்டாள். அந்த பழி தன் மீது சுமத்துவதற்கு அந்த சண்டாளன் தன்னை வேட்டையாடி கொண்டிருக்கிறான். மகனோ கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி விட்டான். மகிழ்ச்சியின் பிறப்பிடம் தான் என்பது போல் தென்பட்ட நிவேதிதாவை பார்க்க பார்க்க ஹேமாவின் மனதில் பொறாமை தீயாக எழும்பியது. சட்டென்று எழுந்து
போகலாம் வா என்று பார்கவிடம் சொல்லிக்கொண்டு வேகமாய் போய் டாக்ஸியில் உட்கார்ந்து கொண்டாள். நிவேதிதாவிடம் விடை பெற்று கொள்ளவும் இல்லை. நானும் கிளம்புகிறேன், அப்புறமாய் வருகிறேன், பார்கவ் சொல்லிவிட்டு கிளம்பி போனான். பார்கவ் செக் புத்தகத்தில் எழுதி கொண்டிருந்தான். எதிரே ஹேமா நின்றிருந்தாள். கையெழுத்து போட்டுவிட்டு செக்கை கிழித்து ஹேமாவிடம் கொடுத்து கொண்டே, ஹேமா, இதுதான் கடைசி செக், இனிமேல் கொடுப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை என்றான். தேங்க்யூ. இந்த 10,000 சேர்த்து உன்னிடம் வாங்கி கொண்டது மொத்தம் 45,000, அவ்வளவுதானே? அம்மா பேரில் போட்டிருந்த பிக்சட் டெபாசிட் பணம் 30,000 கொடுத்தேனே. ஓ, மறந்துவிட்டேன் என்றவள், லாயருக்கு கொடுக்க வேண்டிய கடிதத்தை எழுதி கொடு, எடுத்து போகிறேன் என்றாள். பார்கவ் ஹேமாவை ஒரு நிமிடம் ஆழமாய் பார்த்தான். ஹேமா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. இறந்து போன ரமா மறுபடியும் உயிருடன் திரும்பி வரப்போவதில்லை. அவினாஷ் மீது கேஸ் போடுவது, கோர்ட்டுகளை சுற்றி சுற்றி வருவது எல்லாமே வியர்த்தம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். பணம் தான் செலவாகும். இனிமேலாவது இந்த புதை குழியில் இருந்து வெளியில் வந்தாயானால் உனக்கு நல்லது. உன் ஆரோக்கியம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? தூக்கம் வராமல், சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாமல், நீ போட்டுக்கொள்ளும் மருந்துகளின் பட்டியலை ஒரு தடவை பார்த்துக்கொள். பார்கவ் சொன்னதை ஹேமா முழுமையாக கேட்டுக்கொள்ளவே இல்லை. அவினாஷ் பெயரை கேட்டதும் அவள் முகம் கோபத்தால் சிவந்து விட்டது. ஆவேசத்தினால் புசு புசுவென்று மூச்சு விட்டு கொண்டிருந்தாள். அவினாஷ் தன் சார்பில் வாதாட பெரிய லாயரை நியமித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இது போன்ற கேஸ்கள் எத்தனையோ. பார்கவ் ஹேமாவின் கை மீது தன் கையை பதித்தான். ஹேமா, ரமாவின் இழப்பு உனக்கு ஏற்படுத்திய வேதனையை, வெறுமையை என்னால் புரிந்து கொள்ள முடியும். அவினாஷுக்கு தண்டனை கிடைத்தால் இந்த வேதனை தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறாய். நீ என்ன செய்தாலும் ரமாவை மறுபடியும் உயிருடன் கொண்டு வர முடியாது. கடவுளால் கூட சரி செய்ய முடியாத இழப்பு இது. ஹேமா நாற்காலியில் சரிந்தாள். ஆமாம், எனக்கும் தெரியும். நான் ஏன் இப்படி வெறி பிடித்தவளைப் போல் நடந்து கொள்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஹேமா அழத் தொடங்கினாள். அந்த அழுகை கேட்பவர்களின் மனதை கரைப்பது போல் இருந்தது. அந்த நிமிடம் ஹேமாவை பார்க்கும்போது பார்கவுக்கு இரக்கமாய் இருந்தது. ஹேமா, ப்ளீஸ் அழாத அழாத, நயமான குரலில் சொன்னான். ஹேமா தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். கண்களை துடைத்து கொண்டே, அண்ணா, அந்த கடிதத்தை எழுதி கொடு என்றாள். அவள் முகத்தில் 2 மடங்கு பிடிவாதம் தென்பட்டது. அந்த அவினாஷை ஒரு கை பார்த்தால்தான் என் பகை தீரும், அதுவரை எனக்கு நிம்மதி இல்லை. பார்கவ் கடிதம் எழுதத் தொடங்கினான். அதற்குள் போன் ஒலித்தது. பார்கவ் ரிசீவரை எடுத்து ஹலோ என்றான். மறுமுனையில் ஒலிக்கப்பட்ட குரலை கேட்டதும், சாந்தி, என்ன விஷயம் சொல்லு என்றான். அந்த பெயரை கேட்டதும் ஹேமாவின் நெற்றி சுருங்கியது. சாந்தி என்ற பெயரை உச்சரிக்கும் போதே பார்கவ் குரலில் பாசம் ததும்பியதை ஹேமா கவனித்தாள். அவள் மனம் அக்னி குழம்பாய் கொதித்தது. என்ன, மம்மி வழுக்கி விழுந்து விட்டாளா? ரொம்ப பலமான அடியா? தோ வந்துவிட்டேன், நான் வந்து டாக்டரிடம் அழைத்து போகிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான். கை கடிகாரத்தை பார்த்து கொண்டே நாற்காலியில் இருந்து எழுந்து கொண்டான். ஹேமா நிவேதிதாவுக்கு தலையில் அடிபட்டு விட்டதாம், நான் உடனே போக வேண்டும் என்றான். அவளுடைய குழந்தைகள் தான் இருக்கிறார்களே என்றாள். இருந்தால் மட்டும் நான் போக வேண்டும். இந்த கடிதத்தை முடித்துவிடு என்றாள். வந்த பிறகு எழுதுகிறேன். பார்கவ் கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பி போனான். ஹேமா அப்படியே உட்கார்ந்திருந்தாள். நிவேதிதாவை பார்கவ் விரும்புவது, அவளுக்காக இப்படி ஓடுவது ஹேமாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. தன் கணவர் உயிருடன் இருந்த போதும் இப்படித்தான். நிவேதிதா வந்தால் போதும், அந்த பெண் வந்திருக்கிறாள், என்ன வேண்டும் என்று கேள் என்று அவசரப்படுத்துவார். நிவேதிதாவிடம் அப்படி என்னதான் இருக்கிறது? படிப்பா, அழகா, ஈர்ப்பா, எதுவுமே இல்லையே. ஹேமாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது. பார்கவ் பற்றி வேலைக்காரனிடம் விசாரித்தாள். நிவேதிதா பார்கவிடம் அசிஸ்டண்டாக வேலை செய்கிறாள் என்று தெரிந்தது. ஒன்று நிவேதிதா இங்கே வருவாள், இல்லையா பார்கவ் அவள் வீட்டுக்கு போவான். ஆக மொத்தம் இருவரும் ஒன்றாக பொழுதை போக்குகிறார்கள். நிவேதிதாவின் குழந்தைகள் வெளியூர்களில் இருக்கிறார்கள். இந்த விவரங்களை தெரிந்து கொண்ட பிறகு ஹேமா ஒரு முடிவுக்கு வந்தாள். நிவேதிதா பார்கவுக்கு நெருக்கமாக வேண்டும் என்று திறமையாக திட்டம் போட்டு செயல்படுகிறாள். பார்கவுக்கு சொத்து நிறையவே இருக்கிறது. நிவேதிதா கட்டில் மீது படுத்திருந்தாள். தலைக்கு கட்டு போடப்பட்டிருந்தது. குழந்தைகள் மூவரும் அருகிலேயே இருந்தார்கள். பார்கவ் வாசல் வரை சென்று டாக்டரை வழி அனுப்பிவிட்டு வந்தான். நல்ல வேளையாக
கையோ காலோ பிராக்சர் ஆகவில்லை. தலையில் அடிபட்டதோடு விட்டது. டாக்டர் நாளைக்கு எக்ஸ்ரே எடுக்கப் போவதாக சொல்லி இருக்கிறார், பார்கவ் சொன்னான். ஏதோ சின்ன காயம் பட்டால் அதற்கு போய் இவ்வளவு ரகளை செய்கிறீர்களே, நிவேதிதா கோபித்து கொண்டாள். நீ எதுவும் பேசாமல் படுத்துக்கொள் என்றான் பார்கவ். சாந்தி தட்டில் ஆப்பிள் பழத்தையும் கத்தியையும் எடுத்து வந்தாள். சாந்தி, இப்படி கொடு, நான் நறுக்கி தருகிறேன் என்றான் பார்கவ். சாந்தி அவனிடம் ஆப்பிளையும் கத்தியையும் கொடுத்துவிட்டு உள்ளே போனாள். பிரசாந்தி அருகில் வந்தாள். அங்கிள், உங்களுக்கு அவியல் பிடிக்குமா என்று கேட்டாள். ரொம்ப பிடிக்கும் என்றான். மம்மியும் சாப்பிடலாம் இல்லையா என்று கேட்டாள். பேஷாக. அதற்குள் ஆனந்த் வந்தான். வாங்கி வந்த மருந்துகளை மேஜை மீது வைத்துவிட்டு தாயின் அருகில் வந்தான். மம்மி, இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டே தாயின் கைகளை பற்றி கொண்டான். எனக்கு ஒன்றுமே ஆகவில்லை கண்ணா. சொல்லும் போதே நிவேதிதாவின் கண்களில் நீர் சுழன்றது. எல்லோரும் தன்னிடம் காட்டும் பரிவை பார்த்து அவள் மனம் கரைந்து விட்டது. ஒன்றுமே இல்லையா? தலையில் அடிபட்டு ரத்தம் வந்தது பொய்யா? ஆப்பிளை நறுக்கிக் கொண்டே சொல்லிக் கொண்டிருந்த பார்கவ் அம்மா என்றான். கத்தியின் முனை கையில் குத்திவிட்டதில் காயம் ஏற்பட்டு ரத்தம் குபு குபு என்று வெளியேறத் தொடங்கியது. அடடா சாந்தி, மருந்து கொண்டு வா, அங்கிள் கையில் காயம் பட்டு விட்டது ஆனந்த் கத்தினான். சாந்தி ஓடி வந்தாள். எப்படி காயமாச்சு? சாந்தி மருந்து போட்டுக்கொண்டே கேட்டாள். ஆனந்த் பார்கவ் கையில் கட்டு போட்டான். அங்கிள், நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். நாங்கள் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை, பிரசாந்தி புன்முறுவலுடன் சொன்னாள். பார்கவ் கையை பார்த்து கொண்டான். சின்ன காயம்தான். ஆனால் ஆனந்த், சாந்தி, பிரசாந்தி எவ்வளவு கவனம் எடுத்துக்கொண்டார்கள். ஆனந்த் சாய்வ நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். திருமணம், குழந்தைகள், இவை இரண்டும் வாழ்க்கைக்கு எத்தனை முக்கியம். அன்பான மனைவி, குழந்தைகள் இருக்கும் மனிதனுக்கு தனிமை உணர்வு ஏற்பட வாய்ப்பு இல்லையே. திருமணம் என்ற பந்தத்தின் மதிப்பை, குழந்தைகள் மூலமாய் கிடைக்கும் மகிழ்ச்சியை உணர முடிந்த போதுதான் மனிதனின் வாழ்க்கை முழுமையடைகிறது. அப்படி உணர முடியாதவர்களின் வாழ்க்கையில் வெறுமைதான் மிஞ்சும். ஹேமாவின் வாழ்க்கைதான் இதற்கு எடுத்துக்காட்டு. யாராக இருந்தாலும் ஒரு வேளையில் மனதை ஒருமுகப்படுத்தி கஷ்டப்பட்டு உழைத்தால் அந்த உழைப்புக்கு தகுந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். தான் கல்வியில் அந்த கொள்கையை கடைபிடித்தால் நிவேதிதா திருமண வாழ்க்கையில் முழுமையாக சாதித்திருக்கிறாள். அவனுக்கு அந்த வீட்டில் எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சியும் திருப்தியும் தென்பட்டன. குழந்தைகள் மூவரும் அம்மாவின் சிநேகிதனாய் அவனுக்கு மதிப்பு தந்தார்கள். குடும்பத்தில் ஒருவனாய் ஏற்றுக்கொண்டார்கள். விமலாவையும் அப்படித்தான் நினைத்தார்கள். நிவேதிதாவின் நட்பு தரும் தெம்பில் தன்னால் நிறைய புத்தகங்களை எழுத முடியும் என்ற நம்பிக்கை பார்கவுக்கு ஏற்பட்டது. அதனால் வரை வாழ்க்கையிடமிருந்த எரிச்சல், ஆர்வமற்ற தன்மை எல்லாம் மாயமாகிவிட்டன. அந்த இடத்தில் உற்சாகமும் துடிப்பும் இடம் பெற்றன. மனிதனின் உடலுக்குத்தான் வயது ஏறுமே தவிர மனதிற்கு அல்ல. துடிப்பும் உற்சாகமும் இருக்கும் மனிதனுக்கு நித்திய யவனம் அல்ல. திடீரென்று வாழ்க்கையே இனிமையாகி விட்டது போல் தோன்றியது. இன்னும் எதையோ சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பு அவனிடம் குடிகொண்டது. வேலை செய்யும் போது களைப்பு தெரியவில்லை. இதற்கு காரணம் நிவேதிதாதான். அவள் கையில் ஏதோ மந்திரக்கோல் இருக்கிறது. அவனுக்கு அந்த நிமிடம் நிவேதிதாவின் தோள்களை பற்றி குலுக்கி எழுப்பி அந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று பலமாக தோன்றியது. நிவேதிதா, பார்கவ், ஆனந்தி, பிரசாந்தி, சாந்தி எல்லோருமாய் சேர்ந்து சினிமாவுக்கு சென்றார்கள். அங்கே நியூஸ் டைம் நாளேட்டில் வேலை செய்யும் கிரியும் சேஷாத்திரியும் வந்திருந்தார்கள். அவர்களுடன் இன்னும் 2 நண்பர்களும் இருந்தார்கள். டிக்கெட்டுகளை வாங்கிய பிறகு உள்ளே போவதற்காக காத்திருந்தார்கள். சேஷாத்ரி, அவர் மிஸ்டர் பார்கவ் தானே? உங்க பேப்பரில் கட்டுரைகள் எழுதுவாரே என்றான் ஒரு நண்பன். ஆமாம் என்றான் சேஷாத்ரி. பக்கத்தில் இருப்பது யாரு? அவருடைய மனைவியா? மனைவி இல்லை, ஃப்ரெண்ட், நக்கலாக சிரித்தான் சேஷாத்ரி. ஃப்ரெண்டா? எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்? வீட்டுக்கு போய் மணிக்கணக்காய் பொழுதுபோக்கும் அளவுக்கு. தொலைவில் யாருடனோ பேசிக்கொண்டிருந்த பார்கவின் காதுகளில் இந்த உரையாடல் விழவில்லை. ஆனந்த் கேட்டுக்கொண்டிருந்தான். அங்கேயே நின்று கொண்டு அடுத்து வரப்போகும் சினிமாவின் ஸ்டில்களை பார்த்து கொண்டிருந்த இளைஞன் நிவேதிதாவின் மகன்தான் என்று அவர்களுக்கு தெரியாது. அவருக்கு திருமணமாகிவிட்டதா? இல்லை, அவளுக்கு திருமணமாகிவிட்டது. குழந்தைகள் இருக்கிறார்கள். குழந்தைகளே தாயை பணத்திற்காக அவரிடம் ஒப்படைத்து. வார்த்தைகளை முடிக்கும் முன்பே சேஷாத்திரிக்கு மூச்சு திணறியது. யாரோ பின்னால் இருந்து அவன் கழுத்தை அழுத்தமாக பிடித்து கொண்டிருந்தார்கள்.
யார் என்று திரும்பி பார்ப்பதற்குள் ஆனந்த் அவனுடைய முடியை பிடித்து வேகமாய் 4 அடி கொடுத்தான். பார்கவ் ஓடி வந்தான். நிமிடத்தில் மக்கள் கும்பலாய் கூடிவிட்டார்கள். சினிமா ஹால் மேனேஜர் வந்துவிட்டார். கொன்று விடுவேன், ஜாக்கிரதை! ஆனந்த் பற்களை கடித்து கொண்டே சொன்னான். என்ன நடந்தது? யாரோ கேட்டார்கள். கிரி நடந்ததை சொன்னான். அங்கே கூடியிருந்த மக்கள் கும்பலில் சிலர் பார்கவை, நிவேதிதாவை சந்தேகமாக பார்த்தார்கள். போலீசார் ஆனந்தை அழைத்து கொண்டு போனார்கள். பார்கவ் காவல் நிலையத்திற்கு சென்று ஆனந்தை விடுவித்து அழைத்து வந்தான். ஆனந்த் தான் ஆவேசம் அடைந்த காரணத்தை சொன்னபோது நிவேதிதா கற்சிலையாகி விட்டது போல் உட்கார்ந்திருந்தாள். இதனால் வரை வாழ்க்கையை எவ்வளவு கவனமாக நடத்தி வந்திருக்கிறோம், யாரிடமும் ஒரு வார்த்தை அவச்சொல் கேட்டுக்கொண்டதில்லை என்று தன் மீது இந்த பழி சுமையா? மறுநாள் நியூஸ் டைம் நாளேடுக்கு எதிரியாக இருக்கும் வேறு ஒரு நாளேட்டில் பார்கவ் நிவேதிதா பற்றி கிசுகிசு செய்தி வெளியாகிவிட்டது. அந்த செய்தியை படித்த பிறகு நிவேதிதாவால் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. அவனை இப்பொழுதே ஷூட் செய்து விடுகிறேன், பார்கவ் கத்தினான். இதற்கு காரணகர்த்தா யார் தெரியுமா? நியூஸ் டைம் எடிட்டர் பாலு தலையில் அடித்து கொண்டே சொன்னார். யாரு? உடனே சொல்லு, அவர்களை ஷூட் செய்து விடுகிறேன், பார்கவ் கத்தினான். உங்கள் தங்கை ஹேமாதான். நான் சேஷாத்ரியை கிரியை என்கொயரி செய்தேன். அந்த அம்மாள்தான் இவர்களை தூண்டி இருக்கிறாள். பணமும் கொடுத்து அந்த பத்திரிகைக்கு மேட்டரையும் அனுப்பி இருக்கிறாள். ஹேமாவா? மை காட்! பார்கவ் அப்படியே நாற்காலியில் சரிந்தான். இந்த காரியம் செய்தது ஹேமாவா? அவளுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? நிவேதிதா மீது அவளுக்கு என்ன கோபம்? குழப்பமாக பார்த்தான். காரணம் என்னவென்று தெரியவில்லை. உங்கள் குடும்பத்திற்குள் பழைய பகை ஏதாவது காரணமாக இருக்கலாம். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்காக வந்தேன். சேஷாத்ரியை, கிரியை சஸ்பெண்ட் செய்து விட்டோம். அவர்களை வேலையை விட்டு நீக்கிவிட்டால் மட்டும் இந்த பழி எங்களை விட்டு போய்விடுமா? தெருவில் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. பார்கவ் வேதனைப்பட்டான். உங்களுக்கு எடுத்து சொல்லும் அளவுக்கு நான் பெரியவன் இல்லை. பொறாமை பிடித்தவர்கள் ஏதோ ஒரு விதமாக நம் மீது பழியை சுமத்துவதற்கும் நம் வாழ்க்கையை சுலபமாய் நாசம் செய்வதற்கும் வாய்ப்பை தேடிக்கொண்டுதான் இருப்பார்கள். அவற்றை நாம் பொருட்படுத்தக்கூடாது. ஓகே சார், நான் கிளம்புகிறேன். பாலு விடை பெற்று கொண்டு கிளம்பினார். தன் மீதும் நிவேதிதா மீதும் ஹேமா பொறாமைப்படுவானேன் என்று பார்கவுக்கு புரியவில்லை. அதற்குள் ஹேமா வந்தாள். அண்ணா, இந்த ரகளையெல்லாம் என்ன? ஒன்றும் தெரியாதவள் போல் அப்பாவியாக கேட்டாள். அவளுடைய நடிப்பு திறமைக்கு அவார்டே கொடுக்கலாம். பார்கவ் கதவு பக்கம் கையை காண்பித்தான். ஹேமா, ப்ளீஸ் கெட் அவுட். அண்ணா, நான் இன்னும் கோபக்காரனாய் மாறுவதற்கு முன்பே இந்த இடத்தை விட்டு போய்விடு. கோபம் வந்தால் எப்படி நடந்து கொள்வேன் என்று எனக்கே தெரியாது. நான் நான் என்ன செய்து விட்டேன்? நீ என்ன செய்தாய் என்று என் வாயால் நான் சொல்ல தேவையில்லை. உனக்கே தெரியும். உனக்கு எத்தனை உதவி செய்திருப்பேன். உன் கஷ்டங்களை என் கஷ்டங்களாக பாவித்து செயல்பட்டேன். உன் வாழ்க்கையை சீரடித்துக் கொள்ள வேண்டாம் என்று எச்சரித்தேன். என் பேச்சை நீ கேட்கவில்லை. என் வாழ்க்கை என் இஷ்டம் என்று ஊரை சுற்றினாய். வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டாய். நிவேதிதாவை கண்டால் உனக்கு பொறாமை. நானும் அவளும் நட்புடன் பழகுவதை உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இல்லாத பழியை சுமத்தி எங்கள் இருவருடைய வாழ்க்கையை தெருவுக்கு கொண்டு வந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று திட்டம் போட்டாய். ஒரு பக்கம் என்னிடமிருந்து செக்குகளை பெற்றுக்கொண்டே என் கால்களுக்கு கீழே குழியை பறிக்க நினைத்தாய். பேஷ், ரொம்ப நன்றாக இருக்கு ஹேமா. பாம்புக்கு பாலை ஊற்றி வளர்ப்பது என்றால் என்னவென்று எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. தயவு செய்து போய்விடு. அண்ணா, ஷட்டப். இனி ஒரு நாளும் என்னை அப்படி அழைக்காதே. என்னிடம் வரவும் வேண்டாம். வாசல் பக்கம் கையை காண்பித்தான். ஹேமா போய்விட்டாள். வாழ்க்கையில் நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது. கெட்டவர்களை தொலைவாக வைத்திருக்கும் திறமை கூட மனிதனுக்கு இருக்க வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது. வாழ்க்கை என்ற நீர் ஓடையில் தண்ணீர் ஒரு முறை கலங்கிவிட்டால் அது தெளிவதற்கு ஒரு ஜென்மம் போராது. நிவேதிதா கைகளை முழங்காலை சுற்றி கொண்டு கட்டில் மீது அமர்ந்திருந்தாள். குழந்தைகள் அவளை எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவளுக்குத்தான் அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. குழந்தைகள் என்ன நினைத்து கொள்வார்கள்? அவர்கள் தன்னை கூப்பிட்ட போது வர மறுத்ததற்கு காரணம் பார்கவ்தான் என்று நினைத்து விட மாட்டார்களா? அவர்கள் மனதில் இந்த எண்ணம் கடுகளவு வந்தால் கூட போதும். தான் உயிரோடு இருப்பது அனாவசியம். குழந்தைகளிடம் இருந்தால் அவர்களுடைய சுதந்திரத்திற்கு இடைஞ்சல் என்று நினைத்தாள். கைகால் திடமாக இருக்கும் வரையில் தன் வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் என்று எண்ணினாள். தனிமையில் காலம் தள்ளுவது ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
பார்கவின் நட்பு கிடைத்த பிறகு நல்ல பொழுதாக போய்க் கொண்டிருந்தது. நட்பு முறையில் உரிமை எடுத்துக்கொண்டு பார்கவுடன் பழகியது இந்த பழிக்கு தன்னை ஆளாக்கி விட்டிருக்கிறது. குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதுடன் தன் கடமை முடிந்து விட்டது என்று நினைத்து விட்டாள். அது ரொம்ப தவறு. குழந்தைகள் தன்னிடம் இருந்தாலும் தொலைவாக இருந்தாலும் அவர்களுடைய பொறுப்பு தன் மீது இருக்கிறது. தன் விஷயத்தில் அவர்கள் எப்போதும் யார் முன்னிலையிலும் தலை குனிந்து கொள்ளக்கூடாது. அன்று சினிமா தியேட்டரில் சேஷாத்ரி ஏதோ உளறியதும் ஆனந்த் எவ்வளவு ஆவேசமடைந்து விட்டான். இந்த ரகளையால் குழந்தைகள் மூவரும் எத்தனை வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய வேதனைக்கு மூல காரணம் தான் தானே. இந்த தவறை சரி செய்துவிட வேண்டும். நிவேதிதாவின் மனதில் 1000 எண்ணங்கள் கடல் அலைகளைப் போல் கொந்தளித்து கொண்டிருந்தன. அதற்குள் காலிங் பெல் ஒலித்தது. நிவேதிதா போய் கதவை திறந்தாள். எதிரே பார்கவ் நின்றிருந்தான். வேதா, பார்கவ் முகத்தில் வேதனை பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. நான் உன்னுடன் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என்றான். நிவேதிதா அவன் கண்களுக்குள் நேராக பார்த்தாள். பிறகு திடமான முடிவுக்கு வந்தவளைப் போல, நான் யார் சொல்வதையும் கேட்கப் போவதில்லை. வாழ்க்கையில் எனக்கு உன்னை விட குழந்தைகள்தான் முக்கியம். ஆரம்பத்தில் இருந்து அப்படித்தான் வாழ்ந்து வந்தேன். இனிமேலும் அப்படித்தான் வாழப் போகிறேன். அவர்கள்தான் எனக்கு துணை. அவர்களுக்கு இன்னமும் வேதனையை தர மாட்டேன். நடந்ததோ நடந்துவிட்டது. இனிமேல் நீ என் பெயரை கூட நினைக்க வேண்டாம். போய்விடு. வேதா, வாய் அடைத்து விட்டவனைப் போல் பார்கவ் நின்று விட்டான். தயவு செய்து போய்விடு. இனி எதுவும் பேச வேண்டாம். நீ இங்கிருந்து போய்விட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகளின் முன்னால் என்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். பார்கவ் உள்ளே வைக்க போன பாதத்தை பின்னால் எடுத்து கொண்டான். போகிறேன் நிவேதிதா. அவன் திரும்பி போய்விட்டான். தளர்ந்து போன நடையுடன் அவன் போவதை நிவேதிதா பார்த்து கொண்டிருந்தாள். நிவேதிதா உட்கார்ந்திருந்தாள். சமையல் முடிந்துவிட்டது. ஆனந்த் யாரையோ சாப்பிட அழைத்து வருவதாக சொல்லி இருந்தான். குழந்தைகள் மூவரும் மறுநாள் கிளம்பி போகிறார்கள். எங்களுடன் வந்துவிடு மம்மி. மூவரும் மறுபடியும் கேட்டார்கள். மறுத்துவிட்டாள். அவளுடைய முடிவில் இனி மாற்றம் இல்லை. உங்களுக்கு தலை குனிவு ஏற்படும் விதமாக ஒரு நாளும் நடந்து கொள்ள மாட்டேன். நடந்ததற்கு வருத்தப்படுகிறேன் என்றாள். ஏன் இப்படி பேசுகிறாய்? பிரசாந்தி வருத்தப்பட்டு கொண்டாள். மம்மி, ரொம்ப சின்ன குழந்தையை போல் பேசுகிறாள் என்றான் ஆனந்த். மம்மி, உலகத்தை பற்றி நாம் எதற்காக பயப்படணும்? கோ டு ஹெல் என்ற முகத்தில் அடித்தாற்போல் பதில் சொல்ல வேண்டும். அதுதான் சரியான வழி என்றாள் சாந்தி. நிவேதிதாவின் மனம் அமைதியடைந்தது. குழந்தைகள் தன்னை புரிந்து கொண்டு விட்டார்கள். அதுதான் தனக்கு வேண்டியது. அன்று நிவேதிதாவின் பிறந்த நாள். குழந்தைகள் வாங்கி வந்த புடவையை உடுத்தி கொண்டாள். டைனிங் டேபிள் மீது எல்லாவற்றையும் எடுத்து வைத்தாள். பிரசாந்தி உளுந்து வடையை ஸ்பெஷல் ஐட்டமாக செய்திருந்தாள். சாந்தி ஐஸ்கிரீம் தயாரித்து ஃப்ரிட்ஜில் வைத்தாள். ஆனந்த் ஸ்வீட்ஸ் வாங்கி வந்தான். மம்மி, எங்களுக்கு ரொம்ப விருப்பமானவரை கெஸ்டாக அழைத்து வரப்போகிறோம். நீ சீரியஸாக இருக்கக்கூடாது, ஆனந்த் எச்சரித்தான். சரி என்றாள். தன்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? பார்கவ் போன்ற நண்பனின் நட்பை இழந்துவிட்ட பிறகு என்று தோன்றியது. எல்லோரும் ஹாலில் காத்திருந்தார்கள். நிவேதிதா உள்ளே சுவாமி படத்திற்கு மாலையை போட்டு கொண்டிருந்தாள். வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. யாரோ உள்ளே வந்தார்கள். மம்மி, மம்மி, ஆனந்த் உரத்த குரலில் அழைத்தான். அவன் குரலில் மகிழ்ச்சி வெள்ளமாய் பொங்கியது. தோ வந்துவிட்டேன். நிவேதிதா ஹாலுக்கு வந்தாள். மதிப்பிற்குரிய நம் விருந்தாளி இவர்தான் அம்மா, ஆனந்த் சொன்னான். புன்முறுவலுடன் தலை உயர்த்த போன நிவேதிதா அப்படியே நின்றுவிட்டாள். வணக்கம் தெரிவிக்க போன அவளுடைய கைகள் அப்படியே நின்றுவிட்டன. எதிரே பார்கவ் நின்றிருந்தான். அவன் முகத்தில் புன்னகை. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே என்று சொல்லிக்கொண்டே பொக்கேவை கையில் கொடுத்தான். இதென்ன? வியப்பும் தயக்கமும் ஒன்றாக சேர தடுமாறிக்கொண்டே சொன்னாள். மம்மி, வீட்டுக்கு வர வேண்டாம் என்று பார்கவ் அங்கிளிடம் நீ சொன்னதை நாங்கள் கேட்டோம். மூவரும் கலந்து பேசிக்கொண்டோம். நீயோ எங்களிடம் வர மறுக்கிறாய். ஆனந்த் தொலைவாக போகிறான். பொறுப்பாக பார்த்து கொள்ளக்கூடிய நபரிடம் உன்னை ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்தோம். அந்த நபர் பார்கவ் தான் என்று எங்களுக்கு தோன்றியது. நாங்கள் இல்லாத போது உன்னை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்து விட்டோம். நாங்க மூவரும் போய் கேட்டபோது முதலில் அவர் வியப்படைந்தார். உங்க அம்மா என்னை வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டாள் என்றார். எங்களுக்கு தெரியும், நீங்க அம்மாவின் நண்பனாக வரப்போவதில்லை. எங்களுக்கு வேண்டியவர்களை, நெருக்கமானவர்களை வர வேண்டாம் என்று அம்மா ஒரு நாளும் சொல்ல மாட்டாள் என்று சொன்னோம்.
பிரசாந்தி விவரித்தாள். ஆமாம் மம்மி, இதுதான் சரியான வழி என்று எனக்கு தோன்றியது. ஆனந்த் தாயின் தோளை சுற்றிலும் கையை போட்டான். நான் எங்கே இருந்தாலும் நீ தனியாக இருந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கும் என்றான். உனக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். இதைத்தான் 3 பேரும் விரும்புகிறோம் மம்மி, சாந்தி சொன்னாள். இது நிஜந்தானா? நிவேதிதா தடுமாறினாள். சாப்பிட போகலாம், பிரசாந்தி சொன்னாள். உணவு மேஜையின் முன்னால் பார்கவ், நிவேதிதா, விமலா, குழந்தைகள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள். ஆனந்த், பார்கவ், விமலா அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். சாந்தி ஏதோ ஜோக் சொன்னதும் எல்லோரும் கொல் என்று சிரித்தார்கள். 2 நாட்களுக்கு முன் ஏற்பட்ட வேதனையை, பழி சுமையை முற்றிலும் மறந்துவிட்டு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நிவேதிதாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. குழந்தைகளை பெருமையுடன் திருப்தியுடன் பார்த்து கொண்டாள். குழந்தைகள் ஒவ்வொருவராக கிளம்பினார்கள். முதலில் பிரசாந்தி கிளம்பினாள். ரயில் நிலையத்திற்கு சென்று விடை கொடுத்தார்கள். பிறகு சாந்தி பாம்பே கிளம்பி போனாள். அங்கிள், அம்மாவும் நீங்களும் பாம்பேக்கு கட்டாயம் வர வேண்டும் என்றாள் சாந்தி. ஷியோர் என்றான் பார்கவ். கடைசியாக ஆனந்த் அன்று மாலை சென்னைக்கு கிளம்புகிறான். மூவரும் ஏர்போர்ட்டுக்கு வந்தார்கள். ஆனந்த், இப்ப போனால் மறுபடியும் 1 வருடம் கழித்துத்தான் வர முடியும். நிவேதிதா மகனின் கையை அழுத்தமாக பற்றி கொண்டாள். மகனுடைய பிரிவை தாங்கிக் கொள்வதற்கு தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்ளும் உணர்வு அந்த ஸ்பரிசத்தில் வெளிப்பட்டது. ஒலிபெருக்கியில் அறிவிப்பு கேட்டது. ஆனந்த் எழுந்து பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டான். தன் கையை பிடித்திருந்த தாயின் கையை எடுத்து பார்கவின் கையில் வைத்தான். அங்கிள், மம்மியை. வார்த்தைகளை முடிக்க முடியாமல் அவன் குரல் கம்மி விட்டது. பார்கவ் அவன் தோளில் தட்டி கொடுத்தான். தனிமையில் இருக்கும் 2 பேர் ஒன்றாக சேர்ந்தால் தனிமை மாயமாகிவிடும் தெரியுமா? புன்முறுவலுடன் சொன்னான். அப்படி சொல்லும்போது அவன் கண்களில் ஈரம் படர்ந்தது. ஆனந்த் தாயின் கையை லேசாக அழுத்திவிட்டு விடை பெற்று கொண்டான். பார்கவின் கையை பற்றி குலுக்கினான். அவனால் தாயின் கண்களை நேராக பார்க்க முடியவில்லை. அங்கே குடியிருக்கும் கண்ணீரை அவனால் சகித்து கொள்ள முடியாது. ஆனந்த் போய்விட்டான். பார்கவ், நிவேதிதா திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். பார்கவ் ஒரு கையால் டிரைவ் செய்து கொண்டே இன்னொரு கையால் நிவேதிதாவின் கையை பற்றி கொண்டான். நிவேதிதா, உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக இது போன்ற விஷயங்களில் குழந்தைகள் எரிச்சல் அடைவார்கள். ஆனால் உன் குழந்தைகள் பண்பு நிறைந்தவர்கள். நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனையை, என் வரவினால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சந்தடியை முழுவதுமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் என்னையும் இணைத்து கொண்டிருக்கிறீர்கள். சலசலவென்று பாயும் நதியை போன்ற உன் வாழ்க்கையில் கிளை நதியாய் நான் இணைந்து கொண்டேன். திருமணம், குழந்தைகள், நண்பர்கள் என்ற கிளை நதிகளால் வாழ்க்கை பிரவாகத்திற்கு புதிதாக ஒரு வேகம், உற்சாகம் ஏற்படும். உன் குழந்தைகள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை, பொறுப்பை கவனமாக பாதுகாக்க வேண்டும். நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளும் முறை அதுதான் என்றான். நிவேதிதா மௌனமாக தெருவில் எரியும் விளக்குகளை பார்த்து கொண்டிருந்தாள். குழந்தைகள் கிளம்பி போய்விட்டார்கள். நிவேதிதாவுக்கு பயமாக இருக்கவில்லை. தனிமை உணர்வு ஏற்படவில்லை. துணையாக பார்கவ் பக்கத்திலேயே இருந்தான். நிவேதிதாவுக்கு வாழ்க்கை வெறுமையாக, அர்த்தம் இல்லாதது போல் தோன்றவில்லை. நாளை எப்படி கழிப்பது என்ற வருத்தம் இல்லை. நாளைய பற்றிய எதிர்பார்ப்பு அவள் மனதில் புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியது. தன் கையை பிடித்திருந்த பார்கவின் கையை மேலும் பலமாக பற்றி கொண்டாள். அந்த தொடுகையில் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியின் ஊடே பரவிய நட்பு, நம்பிக்கை, அதை அந்த இருவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது. இருவரின் வாழ்க்கையும் ஒரே லட்சியத்தை நோக்கி பயணிப்பது போன்ற உணர்வு. எதிர்காலம் இருவருக்கும் ஒன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கை. தெரு விளக்குகள் வெளிச்சம் காட்டிய பாதையில் கார் மெதுவாக போய்க் கொண்டிருந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.